உக்ரைனுடைய பிரதமர் ஜெலன்ஸ்கி உயிரோடு இல்லையா, என்ன ஆச்சு அவருக்கு அப்படிங்கிற கேள்வி அதற்கான பதில். வடகொரியாவினுடைய அதிபர் இப்போ அரபு நாடுகளை எச்சரிக்கை விடுத்திருக்காரு. கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தையால அரபுலக நாடுகள் கூடிய விரைவில் அழிய போகுதா? அல் ஜசீராவினுடைய ஒளிப்பதிவாளரை இஸ்ரேல் கொலை செஞ்சிருக்காங்க. உலக பத்திரிகையாளர்கள் அமைதி காப்பது ஏன்? சுவிட்சர்லாந்துல இன்னைக்கு அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு ஈரான் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த முக்கிய அதிகாரிகள் போயிருக்காங்க. யார் யார் போயிருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள். அடுத்ததாக $300 பில்லியன் ட்ரம்ப் கொடுக்க போறாரா இல்லையா ஈரானுக்கு? ஜேடி வான்ஸ் இஸ்ரேலுக்கு ஒரு மறைமுக எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காரு. அது என்ன? டீடைலா பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ரொம்ப நாளாக நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், யூகேவினுடைய பிரதமர் ஸ்டாமர் அவர்கள் பதவி விலக போறாரு அப்படிங்கிற மாதிரி. மன்னர் சார்லஸுக்கும் அவருக்கும் இடையில ஒத்து போல. இதுதான் அடிப்படையான பிரச்சனை. அதற்கு பிறகு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சாரு. இப்போ தொழிலாளர் கட்சிக்குள்ளேயே அவருக்கான முரண்பாடுங்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சீனியர் உறுப்பினர்கள் அவருக்கு ஒத்துழைக்கலன்னு சொல்லப்படுது. மாறாக மன்னர் குடும்பத்தோடு ஏற்பட்டு இருக்கக்கூடிய மோதல் காரணமாக இவரை பதவியில் விட்டு தூக்கிட்டா ஈஸியாக தனக்கான அங்கீகாரம் கிடைக்கும்னு நிறையா பேர் இப்போ ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளை ஜூன் மாதம் 22 முக்கியமான ஒரு அறிவிப்பை தொழிலாளர் கட்சியினுடைய தலைமைக்கு அவர் கொடுத்துட்டு பதவி விலக போறாருங்கிற மாதிரியான தகவல் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் கிடையாது, ஸ்டாமர் யூகேவை பெரிய அளவில் முன்னேற்றணும் அப்படின்னு நினைச்சாரு. ரொம்ப அப்பாவியான மனிதர் தான். லண்டன் மாதிரியான ஒரு தலைநகரம், யுனைடெட் கிங்டம், உலகத்தையே ஆண்ட ஒரு கொடூரமான ஆட்சியாளர்கள், அவங்களுக்கு கீழே பணியாற்றுவதற்கான தகுதிங்கிறது அவருக்கு கிடையாது. அப்படின்னா என்ன? அவர் ஒரு அப்பாவின்னு அர்த்தம். காசாவில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலில் அல் ஜசீராவினுடைய ஒளிப்பதிவாளர் அகமது விஷா அவரை இஸ்ரேலுடைய IDF கொலை செஞ்சுருக்காங்க. உலகத்தினுடைய பத்திரிகையாளர்கள் எல்லாருமே மௌனமாக இருக்காங்க. தொடர்ச்சியாக காசாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் ஒளிப்பதிவாளர்களும் படுகொலை செய்யப்படக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய கொடுங்கோல் ஆட்சியாளர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது வேதனையான விஷயமே. மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பான மிக முக்கியமான மீட்டிங் ஒன்று சுவிட்சர்லாந்தில் நடக்குது. சுவிட்சர்லாந்தினுடைய பர்கன்ஸ்டாக் ரெசார்ட்டுக்கு இப்போ ஜேடி வான்ஸ் அமெரிக்கா சைட்லேருந்து வந்திருக்காரு. அதே நேரத்தில் ஈரானுடைய தூதுக்குழுவினரும் இப்போ சுவிட்சர்லாந்தை நோக்கி பயணப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவினுடைய குழுவில் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் குஷ்னர் அவர்கள் உடன் இருப்பாங்க. இதே நேரத்தில் ஈரான் சைடில் இருந்து ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் கலிபாப் அவர்களும் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க போறாங்க. எல்லாருமே இப்போ சுவிட்சர்லாந்தில் தான் வட்டமிடுறாங்க. ஆனால் லெபனான் பக்கம் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தனது ஆக்கிரமிப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இஸ்ரேலுடைய மெடுல்லா அப்படிங்கிற நகரத்தில் இருந்து வெறுமன 3.7 மைல் தொலைவில் தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பினர் இப்போ ஒரு பிரம்மாண்டமான நிலத்தடி சுரங்கப்பாதையை உள்ள அமைச்சிருக்காங்க. ஹமாஸ் எப்படி நிலத்துக்கு அடியில் சுரங்கப்பாதை அமைச்சிருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை இஸ்ரேலில் இருந்து லெபனான் வரைக்கும் போட்டிருக்காங்க ஹிஸ்புல்லா. அக்டோபர் 7க்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக் ஹிஸ்புல்லா சைடில் இருந்து இஸ்ரேல் மேலே நிகழ்த்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அது தொடர்பான காட்சிகளும் பதிவாயிருக்கு. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை எப்படியாவது பலப்படுத்தணும் அப்படின்னு பாகிஸ்தானை சேர்ந்த மிக முக்கியமான அதிகாரிகளும் இப்போ சுவிட்சர்லாந்து போயிருக்காங்க. ஏன், பாகிஸ்தானுடைய பிரதமரே கூட நேரடியாக சுவிட்சர்லாந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் லெபனான் மீது 200க்கும் மேற்பட்ட குண்டுகளை வீசியிருக்கு. இதுல 83க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவினுடைய ஆதரவோடும் நிதியுதவியோடும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக அப்பாவி மக்களை சூறையாடி வருவது வேதனைக்குரியது. உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடத்தை குறிவச்சு ரஷ்யா ஒரு வான்வழி தாக்குதலை நடந்துச்சு. அந்த பாதுகாப்பான இடத்துக்குள்ள தான் ஜெலன்ஸ்கி இருந்திருக்காருன்னு சொல்றாங்க.
அப்படின்னா நடந்த அட்டாக்ல ஜெலன்ஸ்கி கொலை செய்யப்பட்டிருக்கலாமா அப்படிங்கிறது தொடர்பான ரூமர்ஸ் இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. உக்ரைனிய ஊடகங்கள் இச்சம்பவம் குறித்த செய்திகளை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஜெலன்ஸ்கி உயிரோடு இல்லை அப்படிங்கிற அந்த தகவலை வெளியிடலை. ரொம்ப தீவிரமாக ஒரு காமெடி நடிகரை கொலை செய்வதற்கு இவ்வளவு காலம் ஆகுமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இவரை வச்சு தான் பல காய்களை ரஷ்யா நகட்டிக்கிட்டே இருந்தாங்க. ரஷ்யா இன்னைக்கு உலகத்திலேயே மிகச்சிறந்த தற்சார்பு பொருளாதார வளர்ச்சியில ரொம்ப சீரும் சிறப்புமா இருக்கு. சீனாவுக்கு பிறகு ஒரு வலிமையான ஒரு நாடாக ரஷ்யா தன்னை உருமாத்திக்கிச்சு. அப்படிப்பட்ட சிச்சுவேஷனுக்கு காரணம் ஜெலன்ஸ்கிங்கிற நபர் தான். சூரியகாந்தி எண்ணெய் நாட்டுக்கு சொந்தக்காரர் இப்போது உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. அலிதாகர் அப்படிங்கிற குன்றை கைப்பற்ற முயன்றதில் இஸ்ரேலிய படைகள் பல உயிரிழப்புகளை சந்திச்சிருக்காங்க. இறந்தவர்களுடைய உடலை இஸ்ரேலால் இன்னும் மீட்கவும் முடியல. ஹிஸ்புல்லா சைட்லேருந்து இழப்பு இருக்கு, இஸ்ரேல் சைடில் இருந்து இழப்பு இருக்கு. வடகொரியாவினுடைய அதிபர் கிம் அவர்கள் இப்போ பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கவனிக்கத்தக்கது. அரேபியர்கள் இன்றே வெளித்துக் கொண்டு ஈரானுடன் இணைந்து போரிடாவிட்டால் நாளைய தினம் கிரேட்டர் இஸ்ரேல்ங்கிற வார்த்தைக்கு அவங்க அடிமையாயிடுவாங்க. உங்கள் மௌனம் உங்களுடைய நிலங்களை உங்களை விட்டு எடுத்துவிடும். அதனால் வாயை திறந்து பேசுங்க. கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற இஸ்ரேலுடைய அந்த பெரும் திட்டத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க. இன்னைக்கு அவங்க உங்களுடைய நண்பர்களாக தெரிவாங்க, நாளைக்கு நிச்சயமாக எதிரியாக மாறுவாங்க அப்படிங்கிற அந்த எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு கிம் அவர்கள். போர் நிறுத்த ஒப்பந்த மீறலை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்காவும் எச்சரிக்கை கொடுத்திருக்கு. ஜேடி வான்ஸ் அவர்கள் இந்த எச்சரிக்கையை நெதன்யாகு அவர்களுக்கு கொடுத்திருக்காரு. எங்களுடன் விளையாடாதீர்கள், அப்படி செய்தால் நீங்கள் அனைத்தையும் இழக்க நேரிடும். ட்ரம்ப் மட்டுமே உங்களது கடைசி கூட்டாளியாக இருப்பார். உலகம் முழுவதுமே ஏற்கனவே உங்கள் மீது வெறுப்பில் உள்ளது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இஸ்ரேலுக்கு எதிரான வார்த்தைகளாக பயன்படுத்தியிருக்கார். ஜேடி வான்ஸ் இப்போ எச்சரிக்கை மணி அடிச்சிருக்காரு யூதர்களுக்கு. 60 நாட்கள் போர் நிறுத்த காலமாக கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுல ஹார்மோஸ் நீரிணையில எந்த விதமான சுங்க கட்டணமும் இருக்காது அப்படின்னு ட்ரம்ப் சைட்ல இருந்து சொல்றாங்க. பட் ஈரான் அதை மறுக்கிறாங்களா ஆதரிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அமெரிக்கா அதை நோக்கி தான் தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கு. லெபனான் ஒப்பந்தம் அப்படிங்கிறது இஸ்ரேலால மீறப்பட்டிருக்கிறதுனால ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ஈரான் மூடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பொய்யான தகவல் இப்போ ஸ்டேட்லைட் மீடியாவால் பகிரப்படுது. நிஜமாகவே ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மூடலை அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் இப்போ ஈரான் கொடுத்துருக்காங்க. தங்களுக்கு தேவையான கட்டணத்தை கொடுத்துட்டு நீங்கள் கிராஸ் பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பையும் ஈரான் கொடுத்துருக்காங்க. எது எப்படியோ துட்டு தான் அனைத்திலும் பெருசு அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு உலக வல்லரசுகள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.